இந்த ராசிபுரம் தொகுதியில் எது பிரதான பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க? இந்த ராசிபுரத்தில் இங்கேருந்து நடந்து போகக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனை, இங்கே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அவசரம் அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனத்தை கூட எதிர்பார்க்க மாட்டாங்க, ஒரு ஆண் துணை வேணும்னு கூட எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்படியே நடந்து 4-8 போனால் அந்த இடத்துல மருத்துவமனை இருக்குது. அந்த மாதிரி இந்த மக்கள்லாம் இத்தனை காலமாக பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. 8 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அணைப்பாளையம் என்ற பகுதிக்கு மாற்றிட்டாங்க. அங்கே மாற்றி இருக்கிறதுனால அங்கே மருத்துவமனைக்கு அவசரத்துக்கு போகவும் முடியாது, அங்கேருந்து திடீர்னு வரணும்னு சொன்னால் வரவும் முடியாது. அது ஒரு இக்கட்டான நிலைமையை உருவாக்கியிருக்காங்க இந்த ராசிபுரம் நகருக்கு. 2026 ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் யார் வந்தால் நல்லா இருக்கும், என்ன காரணம்? நாங்கள்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களோட தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி வேட்பாளர் டாக்டர் பிரேம்குமார் அவர்களை தான் ஆதரிக்க போகிறோம். அது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், டாக்டர் பிரேம்குமாரை பற்றி விசாரித்ததில் அவர் பாஜகனுடைய மருத்துவ பிரிவினுடைய மாநில தலைவராக இருக்கார். அவர் தமிழகம் எங்கும் பல மருத்துவ முகாம்கள்லாம் நடத்தி மக்கள் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி முழு நேர பணியாக செஞ்சுக்கிட்டு வரதான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மக்கள் சேவகர் இந்த மண்ணுக்கு ஒரு வேட்பாளராக கிடைச்சிருக்கிறதுல நாங்கள் ஒரு பெருமைப்படுறோம். அவரை நாங்கள் வெற்றி பெற வைக்கணுங்கிறதுல முழு பணியை எங்களை ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம். டாக்டர் பிரேம்குமார் ஆகிய நான் ராசிபுரத்தின் வளர்ச்சிக்காக உழைப்பேன். நமது தாமரை சின்னத்திற்கு வாக்களியுங்கள்.